தண்டு எல்லாருக்குமே எல்லா நன்மைகளையும் தரணும் அப்படின்னு நான் கடவுளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகான். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இந்த புத்தாண்டு எல்லாருக்குமே நிறைய நன்மைகளை செய்யணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு இந்த புத்தாண்டை நம்ம ஒரு ஸ்வீட்டோட கொண்டாடலாம் அப்படிங்கிறதால நான் ஒரு நல்ல ஸ்வீட் செஞ்சிருக்கேன். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் தான் வச்சு படைப்பாங்க சாமிக்கு. அதனால் இதை நான் செஞ்சு காமிக்கிறேன். பாசிப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். குக்கரில் இதை லேசாக வறுத்துக்கணும். குக்கர் சூடாயிருச்சு. இதை போட்டு வறுத்துடலாம். பொன்னிறமாக வறுத்துக்கணும். பாசிப்பருப்பு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. இது மாதிரி வெந்த உடனே இதில் தேவையான தண்ணி ஊற்றி வேக போட்டுரும். இது ஒரு 3 விசில் வந்தால் வெந்து போயிடும். உங்கள் குக்கரில் எப்படி வேகுது அப்படின்றத பார்த்துக்கிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு வானல் சூடு பண்ணியிருக்கேன் பாயாசம் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுரும். முந்திரி திராட்சையெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துரும். நெய் சூடாயிருச்சு. முந்திரியும் திராட்சையும் லேசாக வறுத்து திராட்சைலாம் உப்பி வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்துருவோம் ஒரு பிளேட்டில். முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்து வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நெய்லியே இந்த தேங்காயும் லேசாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவியும் போடலாம். இந்த மாதிரி வறுத்து போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அப்போ தான் அந்த வாசம் வரும், நல்லாயிருக்கும். பாயாசம் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். தேங்காய் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி இருக்கணும். கலர் இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வானலில் பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். பாசிப்பருப்பு ரொம்ப வெந்துடக்கூடாது. இந்த மாதிரி மலர்ந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வேக வச்சிங்கன்னா கூழ் மாதிரி ஆகிடும். இந்த பாயசம் சரியாக இருக்காது, டேஸ்ட் சரியாக வராது. 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1.5 கப்பு வெல்லம் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வடிகட்டிடுவோம். அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வச்சு வெல்லத்தெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சி இந்த மாதிரி தேன் பாகம் வந்த பிறகு இதை அப்படியே இந்த பாயசத்தில் வடிகட்டி விட்டுருங்க. லாஸ்ட்டில் மண் இருக்கும், அதனால் கண்டிப்பாக வடிகட்டிடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் பால் திக்காக இருக்கு. இதை அப்படியே இதில் ஊற்றிட்டு, தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்றவங்க அப்படியே கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் பால் ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும்.
பாயாசம் நல்லா கொதிச்சு சுண்டிருச்சு. இந்த சமயத்தில் முந்திரி திராட்சையெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இதோட தண்ணியாக சேர்த்திங்கன்னா சரியாக இருக்காது. இந்த மாதிரி இறக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் இது கெட்டி ஆயிரும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் இதில் போட்டுருவோம். வறுத்து வச்சிருந்த தேங்காவும் இதில் போட்டு ஒரு 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு இறக்கிட வேண்டியதான். பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கப்பில் நான் எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியான பாயாசம் இது. தேங்காய் வறுத்து போட்டாலும் போடலாம், துருவி கூட போடுங்க, அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கு வந்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.